ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். இன்றைய தினத்தில் உன் வராகி அம்மா என்னை எப்படியாவது தொட்டுவிடு. உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்தில் இருந்து உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. என் தங்கமே, இந்த நல்ல செய்தி உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை அவர்களின் இல்லத்தில் இந்த தாயானவள் என்னுடைய ஆட்டம் எந்த அளவிற்கு களை கட்ட போகிறது என்பதையும் நீ கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய். என் தங்கமே, துரோகத்தை செய்தவன் அங்கே அமைதியாக இருப்பது போல நடித்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் கெடுத்தது அடுத்தவர்களின் வாழ்க்கையை அல்லவா? அவனுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்து அங்கே அமைதியாக தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல இருந்து கொண்டிருக்கிறார். இந்த துரோகிக்கு வாழ்க்கையில் முக்கியமான வேலை என்ன தெரியுமா? ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் நடக்காத ஒரு விஷயத்தை அவர்கள் செய்தது போல சித்தரித்து பேசுவது, தவறு எந்த எல்லைக்கும் செல்வது, யாரை பற்றி எப்படி சொன்னாலும் பரவாயில்லை, அவர்களின் வாழ்க்கை அழிந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். அடுத்தவர்களை பற்றி பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு கொடூரமாக இருக்கிறது, யாராலும் அத்தனை எளிதாக அதனை ஜீரணித்து விட முடியாது இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள். ஆனால் இவர்களை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் வெளியில் தெரியாதவாறு நடித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணரவில்லை. எத்தனையோ பேர் எத்தனையோ வார்த்தைகளினால் அவர்களை அசிங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். மற்றவர்கள் வாழ்க்கையை அழிக்கின்றாயே என்று அவர்களை எத்தனையோ கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் தனக்கு எதுவும் நடக்கவில்லை என்பது போல அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்னவென்று சொல்லவா? என் தங்கமே, நீ நட்போடு பழகிய ஒரு உறவு ஒன்று இன்று எதிரியானவர்கள் இடத்தில் கை வளர்த்து கொண்டு உன்னை அவர்களிடத்தில் அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறது. எப்படியெல்லாம் அவர்களை பற்றி உன்னிடத்தில் பேசியதோ அதே போல இன்று உன்னை பற்றி அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இதனால் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் நடக்கப் போகிறது என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறோமே, இதனால் நம்மை பற்றி யார் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி எந்த கவலையும் படவில்லை. எப்படியாயினும் உன்னுடைய வாழ்வில் ஏதேனும் ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும். உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த சிரிப்பை உனக்கு நிரந்தரமாக்கி விடக்கூடாது என்பதில் அவர்கள் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் யாரை பற்றியும் பேசிவிடலாம். ஆனால் பேசிவிட்ட பிறகு மீண்டும் அந்த வார்த்தையை ஒரு நாளும் அள்ள முடியாது. யாரிடமும் அதன் பிறகு மன்னிப்பு கேட்டாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்கப் போவது கிடையாது. என் தங்கமே, நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள். உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு அவர்கள் அங்கே நன்றாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய். என் தங்கமே, உன்னை எப்படி தெரியுமா அவர்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? ஒருவரை ஒருவர் கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. மாறாக உன்னை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இருவரும் சேர்ந்தது போல நடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நடிப்பு நீண்ட நாட்களுக்கு செல்லுபடியாகாது. இடையிலேயே இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கும். அந்த நேரத்தில் என் குழந்தை, நீ சந்தோஷப்படுவாய். என் தங்கமே, இந்த துரோகியிடம் இருந்து உனக்கு வரக்கூடிய நல்ல செய்தி இதுவாக கூட இருக்கலாம். துரோகிகள் ஒன்று சேர்ந்து அடுத்தவர் வாழ்க்கையை அழிக்க நினைப்பார்கள். ஆனால் அவர்களாலேயே அவர்களின் வாழ்க்கை அழிந்து போகும் என்பதை மறந்து விட்டார்கள். என் தங்கமே, இனி இந்த வராகி என்னுடைய ஆட்டம் அங்கே எப்படி இருக்கப் போகிறது என்று தெரியுமா? எந்த ஒரு சூழ்ச்சியினால் மற்றவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்களோ, எந்த ஒரு சூழ்ச்சியினால் உன் வாழ்க்கை அழிக்க அவர்கள் துணிந்தார்களோ, அந்த சூழ்ச்சியினால் அவர்களை நான் வீழ்த்தப் போகிறேன். தெய்வத்தின் மீது ஒரு சிறு துளி அளவு கூட பயம் இல்லை. இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் கோவிலுக்கு சென்று தெய்வத்தை வழிபடுவதனால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? தெய்வம் உனக்கு பரிசினை கொடுப்பதற்கு பதிலாக அதிகபட்சமான தண்டனையை
கொடுத்து விடுவார்கள் என்ற இந்த பயம் அவர்களுக்குள் இருந்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக இது போன்ற தவறுகளை ஒரு நாளும் செய்திருக்க மாட்டார்கள். என் தங்கமே, வாழ்க்கையில் உனக்கு இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டுமோ அத்தனை கஷ்டங்களையும் அனுப்பி இப்பொழுது உனக்கு அவர்கள் கொடுமையை செய்ய துணிந்து நிற்கிறார்கள் அல்லவா? அதற்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். யார் வாழ்க்கையை அழிக்க நினைத்தோம் என்று ஒரு சிறு துளி அளவு கூட யோசிக்காமல் முற்பட்டு விட்டார்கள் அல்லவா? என் தங்கமே, ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்துகொள். என் தங்கமே, வாழ்க்கையில் ஒன்று மட்டும் எல்லோருக்கும் நிரந்தரம். அவர்கள் செய்கின்ற பாவங்களும் புண்ணியங்களும் நிச்சயமாக அவர்களை தொடர்ந்து வரும். இப்பொழுது அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாவம் அவர்கள் வாழ்க்கையை வாழவிடாமல் நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை எல்லாம் ஒரு நாள் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, நீ கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாம் இவர்களால் தான் ஏற்பட்டதோ என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் உனக்கு சோதனையை கொடுத்தார்கள். எதிரிகளாக இருக்க வேண்டும் என்றால் கூட அதற்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீ துரோகியாக இருப்பவன் இப்படியும் இருப்பானா என்று நினைத்து மனவேதனை படுகின்ற அளவிற்கு தான் உன் கண்களில் அவர்கள் பட்டார்கள். எதிர்பாராத துரோகிகளை சந்தித்ததினால் என் குழந்தை, மனதளவில் நீ மிகப்பெரிய வேதனை எல்லாம் சந்தித்து விட்டாய். இனிமேலும் இப்படியே தொடருமானால் இந்த வாழ்க்கை நம்மை எங்கே கொண்டு சேர்க்குமோ என்று நினைத்து என் குழந்தை பயந்து கொண்டிருந்தாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் இருந்துதான் உனக்கான நல்ல செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, துரோகம் செய்கின்றவர்கள் ஒரு நாள் அதனை உணர்ந்துதான் ஆக வேண்டும். அவர்கள் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் தொடர்ந்து வரும் என்பதை புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். எல்லா விதமான கஷ்டங்களை அனுபவித்து அதன் பிறகு வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற வெற்றியினை நிச்சயமாக ஒரு நாள் பெற்று விடுவாய். இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் பொய்யாக போகிறது. இவர்களின் இல்லத்திற்கு இந்த தாயானவள் இவர்களினுடைய எண்ணங்களை அழிக்க சென்றிருந்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். இவர்கள் ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒதுங்கி செல்ல முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் அதிகமாக பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அத்தனை எளிதாக அதனை விட்டு விடுவது கிடையாது. சிலர் அவர்களினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளின் தரத்தை பொறுத்து மற்றவர்களை மன்னித்து விட்டு விடுகிறார்கள். ஆனால் இந்த வராகி நான் தெய்வம் அல்லவா? நான் அத்தனை சுலபமாக அவர்களுக்கு அதற்கான பாடத்தினை புகட்டாமல் விட்டுவிட மாட்டேன். என் தங்கமே, உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் இன்று அதற்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவர்களுக்குள் இருக்கின்ற எண்ணங்களை புரிய வைத்துதான் ஆக வேண்டும். என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் சரி, இவர்கள் மனநிலையில் நான் மாற்றங்களை கொண்டு வந்து உன் முன்னால் மண்டியிட வைக்கிறேன். துரோகத்தை செய்தவன் மனம் வேதனை படக்கூடிய நாள் வந்துவிட்டது. என் செல்ல குழந்தையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கிறது. உன்னை நெருங்குவதற்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது என்னை மீறிதான் உன்னை தொட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.